இருக்கிறவராக இருக்கிறவர் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இரக்கத்தை பெறுவோம். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். தேவனுடைய கிருபாசன தண்டையில் வருகிறவர்களுக்கு அவர் அற்புதமான ஆசீர்வாதங்களை அளிக்கிறார். முதலில் அவர் நமக்கு இரக்கத்தை தருகிறார். அடுத்ததாக அவர் கிருபையால் நம்மை நிரப்புகிறார். மேலும் நமக்கு தேவைப்படும் நேரங்களில் உதவி செய்யும் கிருபையும் அவர் அளிக்கிறார். கிருபாசனம் என்பது நாம் தேவனை சந்திக்கும் இடம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண இரத்தத்தின் மூலம் நாம் தேவனுடைய கிருபாசனத்துக்கு தைரியமாக வர முடியும் என்ற நம்பிக்கையும் நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் 2 கேருபீன்களுக்கு நடுவில் கிருபாசனம் இருந்தது. அங்கு பிரதான ஆசாரியர் வருடத்திற்கு ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவ நிவாரண இரத்தத்துடன் மட்டும் உள்ளே செல்ல முடியும். அவர் மிகுந்த பயத்துடன் நடுக்கத்துடன் உள்ளே சென்றார். ஆனால் புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்துவின் காரணமாகத்தான் விசுவாசிகளாகிய நாம் தேவனுடைய கிருபாசனத்துக்கு பயம் இல்லாமல் தைரியமாக எப்பொழுதும் செல்லும் சுதந்திரத்தை, அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தோடு தேவனை அணுகி ஜெபிப்போம். அப்பொழுது அவர் நமக்கு இரக்கத்தையும் கிருபையும் தேவையான நேரத்தில் உதவி செய்யும் தயவையும் அருளுவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள செய்ததற்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.